ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு, புளி ஊற்றாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சூப்பராக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காவை இந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுங்க. பாதி அளவு வெந்ததும் இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கட்டும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, இதுதான் இந்த குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப் அளவு கட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் ஆகினதும் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்து வர்றதுக்காக 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. இந்தளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்ததும் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அகெயின் மூடி போட்டு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இது சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.